அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அணிக்கு 280 290 சீட் கன்ஃபார்ம். டெல்லிக்கு ஸ்டாலின் உள்ளிட்டோரை வரவழைத்த அதிரடி ரிப்போர்ட் குறித்து தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அந்த அதிரடி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்களையும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை காலமாக அமித்ஷா செய்த ஆப்ரேஷனை கையில் எடுக்கக்கூடிய காங்கிரஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, ஜூன் 4க்கு அப்புறமா நடக்க போகிற சீன் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி 280 முதல் 290 இடங்களை கைப்பற்றும். காங்கிரஸ் கட்சி தனித்தே 120 முதல் 130 தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு கிடைத்திருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டுகள் தான் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். லோக்சபா தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் வெளியாகும் லோக்சபா தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகள் பெறும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவின் நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா தேர்தல் பிரச்சார களத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் 370 முதல் 400 இடங்களில் வெல்வோம் என்பது தீவிர பேச்சாக இருந்திருக்கு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை கைப்பற்றியே தீரும் என்பது பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே நேரத்தில் பாஜக கூட்டணிக்கு 400 இடங்கள் கிடைக்காது, பெரும்பான்மையே கிடைக்காது என்பது இந்தியா கூட்டணி தலைவர்களின் கருத்தாகவே இருந்திருக்கு. யுகேந்திரா யாதவ் உள்ளிட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் கூட பாஜக தனித்து 260 முதல் 280 இடங்கள்ல தான் வெல்லும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த பின்னணியில் லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் ஜூன் 1ஆம் தேதியே டெல்லியில் கூட்டப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்க போகிறாங்க. மேலும் கடந்த சில நாட்களாக ராகுல் காந்தியும் தமது தேர்தல் பிரச்சாரத்தில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் மோடி வீட்டுக்கு போவது உறுதியான பேசி வருகிறாங்க. இன்றைய தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஜூன் 4க்கு பிறகு குட் பை பிஜேபி, குட் பை நரேந்திர மோடி, டாடா, பொதுமக்களை ஏமாற்றும் இந்த போலி ஆசாமிக்கு இன்னும் 7 நாட்களே இருக்கு. இந்தியா வாக்குகளை பெறுகிறதா, சத்தமாகவும் தெளிவாகவும் பாஜகவிடம் இருந்து நாடு விடுதலை பெறும். நாட்டின் உண்மையான நல்ல நாட்கள் வர உள்ளன, விரைவில், வெகு விரைவில் அப்படின்னு நம்பிக்கையோடு பேசியிருக்கிறாரு ராகுல் காந்தி. இது தொடர்பாக டெல்லி வட்டாரங்கள் நாம் விசாரித்த போது காங்கிரஸ் கட்சியின் நிகழ்வுகளை தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கவரேஜ் செய்து வரக்கூடிய சில சீனியர் பத்திரிகையாளர்கள் லோக்சபா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்திருக்காங்களாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, சீனியர் பத்திரிகையாளர்கள் கொடுத்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பான ரிப்போர்ட்ல இந்தியா கூட்டணிக்கு 280 முதல் 290 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கா. காங்கிரஸ் கட்சி தனித்தே 120 முதல் 130 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா. வட இந்தியா தேர்தல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த தலைகீழ் மாற்றத்திற்கு காரணம் அப்படின்னு அந்த அறிக்கை விவரித்திருக்கிறாங்களாம். இதன் அடிப்படையில் தான் புதிய ஆட்சி அமைப்பதற்கான முன் நகர்வுகளை மேற்கொள்ள ஜூன் 1ஆம் தேதி டெல்லி கூட்டத்துக்கே அழைப்பு விடுத்திருக்காங்களாம். தற்போது இந்த சர்வே முடிவுகள் சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்டும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை 2024 லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா தேசிய அளவில் காட்சிகள் மாறும், அரசியல் கூட்டணிகளும் மாறும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தீவிரமாக நம்பி வந்துட்டுருக்காங்க. லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிகபட்ச இடங்களை வெல்லும். பாஜகவின் என்டிஏ கூட்டணியை விட அதிக இடங்களை வெல்லும். இதன் பிறகு பிரதமர் தேர்வு குறித்து முடிவெடுக்க 48 மணி நேரத்திற்கும் குறைவாகவே ஆகலாம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ஜெய்
ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருக்காரு. இந்தியா கூட்டணியில் அதிகபட்சமான இடங்கள் இருக்கக்கூடிய கட்சி பிரதமர் பதவிக்கு இயற்கையாக உரிமை கோரும். இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்களை வெல்லும். இந்தியா கூட்டணி அதிக இடங்களை வென்றதும் என்டிஏ கூட்டணி தானாகவே உடையும். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தானாக இந்தியா கூட்டணிக்கு செல்லும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2024 லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா தேசிய அளவில் காட்சிகள் மாறும், அரசியல் கூட்டணிகளும் மாறும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தீவிரமாக நம்பியும் வந்துட்டு இருக்காங்க. அதாவது பாஜக கூட்டணியை உடைக்கக்கூடிய எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறதா. பொதுவாகவே அமித்ஷா தான் கூட்டணிகளை உடைக்க ஆபரேஷன் கமலா செய்ய பிரபலமானவர். பல மாநில அரசுகள் மாற அமித்ஷா காரணம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் பாஜகவிற்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அப்படின்னா என்டிஏ கூட்டணியை உடைக்க காங்கிரஸ் திட்டமிடுகிறாங்களாம். காங்கிரஸ் நிர்வாகிகள் கூற்றுப்படி என்டிஏ என்பது கொள்கை கூட்டணி கிடையாது. பாஜகவிடம் பலம் இருக்கு, அசுர பலம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு பயந்து கொண்டு அமைக்கப்பட்ட கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு தெரிந்தா அவர்கள் உடனே பாஜக கூட்டணியை முறிப்பாங்க. இது பயத்தால வந்த கூட்டணி. பாஜகவிற்கு பலம் இல்லை அப்படின்னு தெரிந்ததும் கூட்டணி கண்டிப்பாகவே உடையும். இதை பயன்படுத்தி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கும். தாமரை சின்னத்தில் நிற்காத கட்சிகளை எல்லாம் கூட்டணிக்கு கொண்டு வருவதே எங்களின் நோக்கம். அதற்கான பணிகளை கண்டிப்பாக செய்வோம். இதற்காக எம்பிக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லவும் நாங்கள் ரெடி என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் நம்புறாங்களாம். 2004 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் 145 இடங்களை பெற்று தனி பெரும் கட்சியாக மாறினாங்க. பாஜக 138 இடங்களை வென்றது. சிபிஐஎம் 43 இடங்களை வென்றது. இதன் மூலமாக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தாங்க. பாஜகவுடன் அப்போது கூட்டணி வைக்க மற்ற கட்சிகள் தயாராக அப்போது கிடையாது. அதே போல தான் இந்த முறையும் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அப்படின்னா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி உடையும். என்டிஏவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்திய கூட்டணிக்கு வரும். அதை மனதில் வைத்தே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தானாக இந்திய கூட்டணிக்கு செல்லும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கூறிய 5 பாயிண்ட்டுகள் குறித்து இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது லோக்சபா தேர்தல் 6 கட்டம் முடிந்துவிட்ட நிலையில் கடைசி கட்ட லோக்சபா தேர்தல் வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது. இதனால் பிரச்சாரங்கள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதற்கிடையே பிரபல தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் லோக்சபா தேர்தல் குறித்து கடந்த சில நாட்களாகவே பல முக்கிய கருத்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் கடந்த சில நாட்களாக லோக்சபா தேர்தல் முடிவுகள் குறித்து கூறிய சில முக்கிய கருத்துக்கள் குறித்து இப்போ பார்க்கலாம். அதாவது கடந்த 2019 காட்டிலும் பாஜக அதிக இடங்களை வெல்ல வாய்ப்புகள் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியது முதல் விஷயம். சமீபத்தில் ஒரு செய்தி சேனலில் பேசிய அவர் 2019 லோக்சபா தேர்தலை காட்டிலும் இந்த முறை பாஜக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் பாஜக 303 இடங்களை பெற்றிருந்த நிலையில் அதை காட்டிலும் இந்த முறை பாஜக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரசாந்த் கிஷோர் சொன்னது போல இந்த முறை கூடுதல் இடங்களை பெறுமா என்பதை நாமளும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் சொன்ன மற்றொரு முக்கிய பாயிண்ட் தென் மற்றும் கிழக்கு மாநிலங்கள் பற்றியது. கடந்த முறையை காட்டிலும் தென் மாநிலங்களில் பாஜக கூடுதல் இடங்களை பெறும் அப்படின்னு PK கூறியிருந்தார். அதாவது ஒடிசா, பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, ஆந்திர பிரதேச மாநிலங்களில் பாஜக கூடுதல் இடங்களில் வெல்லும் அப்படின்னு அதன் வாக்கு வங்கியும் அதிகரிக்கும் அப்படின்னு PK சொல்லியிருந்தார். அதே போல உத்தரப்பிரதேசம் குறித்தும் பிரசாந்த் கிஷோர் கூறிய கருத்துக்கள் முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. ஊபி குறித்து அவர் பேசும்போது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேர்தல் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் இணைந்து போட்டியிட்டாங்க. இருந்த போதிலும் 2014 தேர்தலுடன் ஒப்பிடும்போது வெறும் 9 தொகுதிகள் மட்டுமே பாஜக குறைவாக வென்றது. இப்போது இருதரப்பும் தனித்தனியாகவே போட்டியிட்டாங்க. அப்படி இருக்கும்போது
பாஜக அங்கு குறைந்தது 40க்கு 50 இடங்களை இழந்தால் மட்டுமே அது பெரிய இழப்பு என சொல்ல முடியும். ஆனால் தற்போது இருக்க சூழ்நிலையில் அப்படி ஒரு நிலைமை இருப்பது போல தெரியல அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சி இருபிரிவாக இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணி அங்கு பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மகாராஷ்டிராவில் மொத்தம் இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் இப்போது பாஜகவிடம் 22 சீட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் இதை தாண்டி பாஜக சீட்டுகள் இழக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. பிரசாந்த் கிஷோர் கூறிய இந்த பாயிண்ட்கள் பாஜகவுக்கு சாதகமாகவே இருக்கிறது. அதே நேரம் இந்த தேர்தலில் பாஜகவால் தனி பெரும்பான்மை பெற முடியாது என்ற காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாகவே அமைகிறது.